செங்கல்பட்டு அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சையில் இருந்து வந்த தனியார் சொகுசு பேருந்து ஊரப்பாக்கம் அருகே பயணிகளை இறக்கி விடுவதற்காக சாலையின் இடதுபுறமாக நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த அரசு பேருந்து தனியார் பேருந்தின் மீது பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 25 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் சாலையோரமாக கேட்பாரற்றிருக்கும் சாலை தடுப்பால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ எதிரே சாலையின் நடுவே தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மெட்ரோ வேலையில் ஈடுபட்டு வரும் கனரக வாகனம் செல்ல ஏதுவாக சாலை நடுவே இருந்த தடுப்பு அகற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து விடிய அரசின் போக்குவரத்து காவலர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் சாலை தடுப்பு கேட்பாரற்று கிடக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். எனவே விடிய அரசின் போக்குவரத்து காவலர்கள் சாலை தடுப்பை உரிய இடத்தில் வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி பேரூராட்சி அலுவலகத்தில் முறையான குடிநீர் இணைப்பு வேண்டி அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளிலும் 100% குடிநீர் இணைப்பு வழங்கிட பேரூராட்சி செயல் அலுவலரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். ஆயக்குடி அதிமுக பேரூராட்சி செயலாளர் சசிகுமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சார்பில் மனு கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட மதுக்காரம்பட்டியில் உள்ள அனுப்பச்சியம்மன் கோவில் அருகே சுமார் 40 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் பழனியாண்டி என்பவர் கோயிலுக்கு செல்லும் பாதையை அடைத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய வளாகத்தில் திடீரென அறுந்து விழுந்த மின்கம்பிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 கம்பங்களுக்கும் இடையே மின்கம்பிகள் தொங்கியபடி இருப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு வருவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே விடியா அரசின் மின்துறை அதிகாரிகள் உடனடியாக மின்கம்பத்தை சீரமைக்க வேண்டுமென பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோவில் திருவிழா அலங்கார மின் கோபுரத்திற்காக பள்ளி சுவற்றிலேயே அமைக்கப்பட்ட மின்சாதன பெட்டிகளால் விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேடப்பட்டியில் 3 நாட்கள் கோவில் திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி மின்சாதன பெட்டிகளும் அதிலிருந்து செல்லும் வயர்களும் பள்ளியின் சுவற்றிலேயே பொருத்தப்பட்டுள்ளன. விடுமுறை முடிந்து பள்ளிக்கு மாணவர்கள் வரும் சூழலில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்கு உடனடியாக பள்ளி சுவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பெட்டிகளையும் அதன் முன்பு அமைக்கப்பட்ட மின் அலங்கார வளைவுகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் தாமதமாக வந்த விடிய அரசின் மாவட்ட ஆட்சியரால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் 1 மணி நேரம் தாமதமாக வந்ததால் மாற்றுத்திறனாளிகள் காத்திருந்தனர். மேலும் அவர்கள் மனுக்களை கையில் வைத்துக் கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. பின்னர் 1 மணி நேரம் தாமதமாக வந்த மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பெற்றுக்கொண்டார். இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடைக்குட்பட்ட கொல்லன் விளாகம் 15வது வார்டு பகுதியில் சேதமடைந்துள்ள சாலையை சரி செய்து தரக்கோரி ஊர் மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் உண்ணாமலை டவுன் பஞ்சாயத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கொல்லன் விளாகம் ஊர் மக்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் அம்ருத் திட்டத்தின் கீழ் தோண்டப்பட்ட சாலைகளும் குடிநீர் திட்டப்பணிகளும் முடிவடைந்து 1.5 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளது. எனவே விடிய அரசின் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பொதுமக்கள் நலன் கருதி சாலையை சீரமைத்து தர வேண்டும் என மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் சதுப்பேரி அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்க கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய அகமேடு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அடிப்படை வசதிகளான சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நோய் தொற்றும் அவலத்திலிருந்து மக்களை காக்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் தெருவில் காவா வசதி இல்லை, ரோடு வசதி, சாலை வசதி இல்லை. காவா இல்லாததுனால தெருவில் அங்கங்கே வீட்டுங்களாண்ட குட்டை நோண்டி பள்ளத்துங்களை தண்ணி விட்டு வச்சுருக்கிறோம். அந்த தண்ணிங்கள்லாம் தெருவில் வந்து தேங்கி போகிறதுக்கு வரத்துக்கு வழி இல்லாமல் தெருவில் குட்டை குளம் போல தேங்கி இருக்கிறது. அதில் தான் வந்து நாங்கள் நடந்து போயின்னு வந்துன்னு இருக்கிறோம்.
வசதி இல்ல, தண்ணி போறதுக்கு வழி இல்ல. குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க வச்சுன்னு இருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்குறது இல்ல, கொசு தொல்லை தாங்க முடியல. எல்லாம் அந்த சாக்கடை தண்ணியில தான் போயின்னு வந்துன்னு இருக்கோம். எங்களாலேயே முடியல, அடிக்கடி ஜுரம் வருது. எந்த வசதியுமே இல்லை எங்களுக்கு. இந்த 2-3 வருஷமா அப்படிதான் நாங்க இருக்கோம். யார்கிட்டயும் சொல்லின்னு இருக்கோம், செய்யறோம் சொல்றாங்க. எதுவும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நாங்க கேட்கிற வசதி செஞ்சு கொடுக்கலாம், நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள ஜவுளி கடையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசியில் உள்ள வடக்கு ரத வீதியில் உள்ள ஜவுளி கடையில் திடீரென கரும்புகை வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த கடை ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் 2 வாகனங்களில் சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் அசாதாரண சூழல் நிலவியது. இந்த சம்பவம் குறித்து சிவகாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை பயணம் மேற்கொண்ட நிலையில் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. நாகர்கோவிலில் இருந்து நெல்லை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் வழியாக சென்னை தாம்பரம் வரை இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மாலை 5 மணி அளவில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்த ரயிலில் தங்கள் குழந்தைகளுடன் கூட்டமாக போட்டி போட்டு ஏறி சென்றனர். அவர்கள் பயணம் செய்ய இருக்கை கிடைக்காமல் ரயிலின் அனைத்து பகுதிகளிலும் அமர்ந்து பயணம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அடுத்துள்ள வள்ளி நகரைச் சேர்ந்த பாபு என்பவர் இருசக்கர வாகனத்தில் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே சாலையில் எதிரே வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது அவர் வேகமாக மோதி உள்ளார். இதையடுத்து சாலையில் விழுந்த பாபு மீது அந்த சாலை வழியாக வந்த லாரி மோதி பாபுவின் தலை நசுங்கி உயிரிழந்தார். படுகாயமடைந்த விக்னேஷை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தமபாளையம் அடுத்துள்ள ராயப்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் கம்பம் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அவரது வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஈஸ்வரன் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களை ஆய்வு செய்த மருத்துவர்கள் ஈஸ்வரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மற்ற 3 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் குப்பை கொட்டுவதற்கு வந்த நகராட்சி லாரியை மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை நகராட்சிக்குட்பட்ட 27 வார்டுகளிலும் சுமார் 13 டன் அளவிலான குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுந்தர நடப்பு கிராமத்தின் அருகே உள்ள நகராட்சி நிர்வாகத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் குப்பைகளை பிரித்தெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த குப்பை கிடங்கு முறையாக செயல்படாததன் காரணமாக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி வளாக பகுதிகளில் குப்பைகளை கொட்டி வைத்துள்ளனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படுவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் குப்பை கொட்டுவதற்கு வந்த நகராட்சி லாரியை சிறைபிடித்தனர். விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் மாற்று இடத்தில் குப்பைகளை கொட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஏன்னா நகராட்சி சம்மந்தப்பட்ட குப்பைகள் கழிவுகள் உள்ள டவுனில் உள்ள குப்பை கழிவுகள்லாம் கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே கொண்டாந்து ரொம்ப நாளாக கொட்டிக்கிருக்காங்க. நான் நிறையா தடவை வந்து கமிஷனர்கிட்ட எல்லாத்தையும் கருத்து தெரிவிச்சிருக்கான், கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதே மாரி கொட்டுறாங்க. நாய், ஆடு இதெல்லாம் சாகரெலாம் கொண்டாந்து போடுறாங்க. அந்த கழிவு பூரா கம்மாயில் போய் கலந்து அதை நாங்கள் பயன்படுத்தலாம். குளிக்கிறது, துணி துவைக்கலாம் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் பாதிக்கப்படுது. சில தொற்று நோயெல்லாம் பரவுது. நாங்கள் எவ்வளோ சொல்லி நகராட்சி நிர்வாகம் அதை கண்டுகொள்ளலை. அதுக்காக நாங்கள் அந்த வண்டியை வந்து சிறைப்பிடிச்சிருக்கோம். கோடை விடுமுறை முடிந்த பிறகு தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு சென்றனர். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தாமதமாக பள்ளிகள் திறக்கப்படுவதால் அந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரியின் மீது அரசு பேருந்து கார் என அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. பரமத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே சுமார் 50 டன் எடை கொண்ட கிரானைட்கள் ஏற்றிச் சென்ற லாரியின் பின்னால் சேலத்தில் இருந்து மதுரை நோக்கி சென்ற விரைவு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த ஆந்திர மாநிலம் குப்பத்தில் இருந்து உசிலம்பட்டிக்கு சென்ற காரும் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளாயின. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்குவேலி அம்பலத்தின் 223வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கத்தப்பட்டு கிராமத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சர்வாதிகார போக்கை எதிர்த்து தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வீர மரணமடைந்த பாகனேரி வால்கோட்டை நாட்டை சேர்ந்த வாளுக்குவேலி அம்பலத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரது உருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.